படத்தோடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சராசரியான ஒரு பையன் ஒரு பொண்ண லவ் பண்றான். அந்த பொண்ணு வேற காஸ்ட்ல இருக்காங்க. இருந்தாலும் ஃபேமிலிய எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க 2 ஃபேமிலியும் சாபமா விடுறாங்க. நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. உங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதை தாண்டியும் ஒரு குடும்பஸ்தனா மாறி அவர் வந்து வேலைக்கு போயிட்டுருக்காரு. வேலைக்கு போயிட்டு இருக்கும்பொழுது, அவங்க ஃப்ரெண்டும் அதே இடத்துல வேலை செய்றாரு. அவங்க ஃப்ரெண்ட ஒருத்தர் வந்து தப்பா பேசிடுறாரு அப்படின்ற காரணத்துக்காக ஹீரோவுக்கு வந்து அவர் அடிச்சிடுறாரு. ஹீரோ அடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஹீரோவையும் இந்த பையன் தப்பா பேசணும் அப்படின்னும் போதே நம்ம ஃப்ரெண்டு கேரக்டர் போட்டு அடிச்சிடறாரு. இது வந்து ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஃப்ரெண்டுக்கும் சரி, ஹீரோவுக்கும் சரி வேலை போயிடுது. பட் வேலை போனதுக்கு அப்புறமா அவங்களோட ஃபேமிலி எப்படி ரன் பண்ண போறாங்க? நம்ம ஹீரோவுக்கு தொடர்ந்து என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள், ப்ரெஷர்லாம் வருது. இதை தாண்டி எல்லா ஃபேமிலியிலயுமே ஏதாவது ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் நம்மள டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீ விளங்கவே மாட்டடா, நீ இதை பண்ணவே மாட்டேன், அவன் அதெல்லாம் அப்படிதாங்க ஆவான்னு எனக்கு தெரியுங்க, அவன் அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சுங்க அப்படின்னு அது சொல்கிறதுக்கே ஒரு கேரக்டர் இருக்கும். அப்படி ஒரு கேரக்டராக தான் இந்த படத்தில் குரு சோமசுந்தரம் வராரு, ஒரு அக்காவோட ஹஸ்பண்டா. அப்படி ஒரு லைஃப் போயிட்டு இருக்கும்போது இந்த குடும்பஸ்தனுடைய வாழ்க்கை எங்கே மாறுது, இல்லை குடும்பஸ்தனுடைய வாழ்க்கை அப்படியே தான் இருக்கா அப்படின்ட்டு தான்